நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல நிறைய பெண்கள் வந்து மனசுக்குள்ளவே குடும்பத்திலயும் சரி ப்ரொஃபஷனல்லயும் லைஃப்லயும் சரி நிறைய கஷ்டங்களை வந்து தனக்குள்ளவே தாங்கிக்கிட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணி கோ த்ரூ பண்ணி வெளியில வர்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அத நமக்கு யாராவது ஒரு உதவிக்கரம் காட்ட யாராவது வருவாங்களா, ஒரு சப்போர்ட் பண்ண வருவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஏங்குற ஆத்மாக்களா நீங்க? அப்ப இந்த கண்டென்ட் கண்டிப்பா உங்களுக்கு தான். எந்த வரைக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம என் கூடவே இருந்து கேளுங்க. நிறைய டிப்ஸ் உங்களுக்காக தான் மகாபாரதத்துல இருந்து. ஓகேங்களா? சோ வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் டிவைன் டிராப்ஸ். திஸ் இஸ் யுவர் கிருஷ்ண பிரேமிகா. சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திரௌபதி கதை தாங்க. திரௌபதி மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க இந்த பிரபஞ்சத்திலே பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ ஒரு நெருப்பு, அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு பெண். திரௌபதி வந்து பிறந்து வரல, அவதரிச்சு வந்தவ, நெருப்புல இருந்து வந்தவ இல்லையா, பவித்திரமானவ. அவங்க திரௌபதினாலே பாஞ்சாலி அப்படின்னு சொல்லி அஞ்சு புருஷங்க இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் தப்பா பேசுறாங்க. 5 புருஷர்கள் இருந்தாலுமே அவ ஒரு பத்தினி தான்றத சாஸ்திரம் சொல்றது. சரிங்களா? சோ அதனாலதான் எல்லா இடத்துலயும் திரௌபதியை தெய்வமா வணங்கிட்டு இருக்காங்க. அக்னி மீதி திருவிழா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அந்த கண்டென்ட்டை நான் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்த டாபிக் என்னன்னா, தர்மர் சூதாடுற சமயம். துரியோதனனோட மாளிகையில தர்மர் வந்து சூதாடி கொண்டிருக்கிறார் சகுனியோடு. ஓகேவா? அந்த சமயத்துல சகுனி சூழ்ச்சி செய்து தர்மரை தோக்கடிக்கிறான். 2வது அவனோட பொருட்களை வச்சு தோக்கடிக்கிறான். 3வது அவன் தம்பிகளே வைக்கிறான். 4வதா திரௌபதியை வைக்கிறான். சோ அட்லாஸ்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு, தோத்து போயிட்டாங்கன்னும் போது துரியோதனன் வந்து சொல்றான், இனிமே துருபதனோட மகளும் இல்ல, பாஞ்சால நாட்டு அரசியும் இல்ல, இந்த பாண்டவர்களோட மனைவியும் அவ இல்ல, என்னோட அடிமை, அவளை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து திரௌபதிக்கு மென்சுரேஷன் பீரியட்ஸ் டைம், மென்சஸ் ஆகியிருக்கு. அந்த காலத்துல இருந்து வந்து பெண்கள் வந்து இந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எந்த வேலையும் செய்யாம அவங்க ரூம்குள்ளேயே அவங்க அரண்மனைக்குள்ள இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திரௌபதி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அவளோட அரண்மனையில. அப்போ துரியோதனன் வந்து அவனோட தேரோட்டி அனுப்புறான், போயிட்டு நீ திரௌபதியை கூட்டிட்டு வா. அப்போ வந்து திரௌபதி வந்து கேக்குறாங்க, இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது விழிப்புணர்வு வீடியோ, நீங்க எப்படி உங்க லைஃபை எடுத்துட்டு போகணுன்றது வந்து சூதானமா கேளுங்க நான் என்ன சொல்றேன்னு. சோ என்ன அந்த திரௌபதி வந்து கேக்குறாங்க அப்படின்னா, தேரோட்டி போயிட்டு அம்மா வணக்கம் நமஸ்காரம், இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி உங்களை வந்து கூட்டிட்டு வர சொல்றாங்க அரண்மனைக்கு, துரியோதனன் சொன்னார். அவ வந்து நான் இப்ப மாதவிடாயில இருக்கேன், நான் வெளியில வரக்கூடாது, போய் சொல்லு அப்படின்னு. இல்லம்மா கண்டிப்பா கூட்டிட்டு வர சொன்னாங்க, நீங்க இல்லாம வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி தோத்து போயிட்டாரு, தர்மர் வந்து சூதாட்டத்துல தோத்து போனார் அப்படின்னு. சோ அதுக்கு திரௌபதி வந்து கேட்டா பாருங்க ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? முதல்ல வந்து கேக்குறா, தர்மர் வந்து சூதாட்டத்துல தோத்தாரா என்ன? அதுக்கு அவன் வந்து அந்த தேரோட்டி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். தம்பியை வச்சாரு, பொருளை வச்சாரு, அவரை தோத்தாரு, அதுக்கப்புறமா லாஸ்டா உங்களையே அடகு வச்சிட்டாருமா, இததாமா நடந்தது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா திரௌபதி வந்து கேக்குறா, தர்மர் வந்து தோத்து போயிட்டாரு ஓகே, ஆனா அவரு தோத்து என்ன தோக்க அடிச்சாரா இல்ல முதல்ல என்ன அடகு வச்சாரா அப்படின்னு கேக்குறா. எவ்வளவு ஒரு தெளிவு பாருங்க. அந்த கான்சியஸ் எல்லா லேடிஸ்க்கும் இருந்தா நம்ம லைஃப்ல ஜெயிச்சிரும். எவ்வளவு ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி. அவர் முதல்ல தோத்து என்ன அடகு வச்சாரா இல்ல முதல்ல மனைவியை அடகு வச்சாரா, அதை வந்து தெரிஞ்சுட்டு வந்து எனக்கு சொல்லு, அதுக்கப்புறமா நான் வரதா இல்லையான்னு முடிவு பண்றேன் அப்படின்னு திரௌபதி சொல்றான். அதுக்கு அந்த தேரோட்டி சொல்றான், நானே ஹை விட்னஸ் அங்கதான் இருந்தேன், அதனால அம்மா அவர் வந்து ரொம்ப சிறந்தவர், தர்ம பாதையில நடக்கிற ஒரு தர்மர், அவர் தோத்துதான் உங்களை தோக்கடிச்சாரு, உங்களை அடகு வச்சாரு, சோ பணயமா வச்சாரு, அவர் வந்து அவரு தோக்காம உங்களை வந்து வைக்கல அப்படின்னு சொல்றான். சோ அப்ப திரௌபதி வந்து இன்னொரு ட்விஸ்ட், இன்னொரு வார்த்தை சொல்றான். என்னன்னா, தான் தோத்த பிறகு இன்னொருத்தர பணைய வைக்கிறதுக்கு தர்மருக்கு எந்த அதிகாரமும் இல்ல, நான் வர முடியாது, போய் சொல்லுடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பவரா சத்தமா சொல்றாங்க. அவரே தோத்து போயிட்டாரு, அதுக்கப்புறமா அவருக்கு ஏது உரிமை, என்ன உரிமை இருக்கு என்ன அடகு வைக்கிறதுக்கு, ஒரு மனைவியை அடகு வைக்கிறதுக்கு? தோத்து போன பிறகு அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் வந்து இண்டிபெண்டான ஆளு, நான் யாருக்கும் எந்த காலத்துல எப்பவுமே அடிமை இல்லடா, நான் துருபதனோட மகள் திரௌபதி, பாஞ்சாலத்து அரசி அப்படின்னு சொல்றான். அவனும் போயிட்டான், தேரோட்டி போயிட்டு அங்கெல்லாம் சொல்லும் போது வந்து வரான். துரியோதனன் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்தது, நம்ம வரமாட்டாங்கன்னு துச்சாதனன் ஆவேசமா எழுந்து வரான். துச்சாதனன் வந்து, இந்த அடிமைக்கு இவ்வளவு வாயா, அவ துருபதனோட மகளும் இல்ல, பாஞ்சாலத்து அரசியும் இல்ல, அவ எங்களோட அடிமைன்னு சொல்லி அவன் வந்து திரௌபதி இருக்க ரூம்க்கே வந்துட்டான். வந்துட்டு திரௌபதி கிட்ட வந்து ஆர்குமெண்ட்ஸ் பண்றான், நீ வந்துதான் ஆகணும்னு போது அவ வந்து சொல்றான், நான் உங்களுக்கு என்னைக்குமே அடிமை ஆக முடியாது, நான் ஆகவும் மாட்டேன், அடிமையே இல்ல, என்ன எதுக்கு நீ வந்து தொந்தரவு பண்ற, விட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அவளை வந்து முடிய பிடிச்சு அப்படியே இழுத்துட்டு துரியோதனனோட அரசவைக்கு வரான். மக்களை கவனிக்க வேண்டிய விஷயமே இங்கதான். நாம வந்து எப்பவுமே நம்மளோட பிரச்சனையை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு பேக் சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். நமக்கு வந்து அப்பா வருவாரா கூட, அம்மா வருவாங்களா, அண்ணன் வருவானா, கணவர் வருவாரா, இல்ல இந்த பிரச்சனைக்கு இவங்க சப்போர்ட்டா நிப்பாங்களா? திரௌபதி கிட்ட இருந்து தைரியத்தை கத்துக்கோங்க.
அந்த நிறைஞ்ச சபையில, அந்த நிறைஞ்ச அரசபையில அந்த துச்சாதனன் வந்து திரௌபதியை இழுத்துட்டு அப்படியே வந்து தள்ளுறான், முடிய பிடிச்சு இழுத்துட்டு வந்து. அப்ப வந்து எல்லா அந்த அரச மக்கள் எல்லாரையுமே, அந்த அரசவையில இருக்க அத்தனை மந்திரியில இருந்து எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்களோ அத்தனை பேர்கிட்ட பாக்குறா, யாராவது பேசுறாங்களா? பீஷ்மர் இருக்காரு, துரோணர் இருக்காரு, அப்படியே எல்லாரையும் பாக்குறா. ஆனா யாரும் வந்து வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. அப்போ அவளே அவளுக்காக போராட தொடங்கினாள். இதுதாங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கக்கூடிய முதல் படி. உனக்காக யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ஒன் டு ஸ்பீக் ஃபார் யூ. உன்னோட போராட்டத்துல நீதான் போராடணும். தனி மனுஷியா இருந்து நீதான் போராடணும். திரௌபதி போராடினா ஜெயிச்சா. திரௌபதி வந்து வாக்குவாதம் பண்றா துரியோதனன் கிட்ட, இந்த இந்த குரு வம்சத்துக்கே குலமகள் நான், என்ன வந்து நீ இப்படி பண்ற. ஒரு பெண்ணை வந்து பாதுகாக்கணுங்க. சொசைட்டில வந்து ஒரு பெண் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவள், இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்தப்பட வேண்டியவளே இல்ல. நம்ம சாஸ்திரமோ நம்ம இதிகாசமோ நம்மளோட குருமார்களோ நமக்கு அதுதான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா பெண்களுக்கு இப்ப பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த கலியுகத்துல நடந்துட்டு இருக்கு. சோ அந்த காலத்துல திரௌபதி அதுதான் வந்து வாக்குவாதம் பண்ணி அவளே சண்டை போடுறா. திருதராஷ்டிரனை பார்த்து கேட்கிறா, இந்த குரு வம்சத்தோட அரசர் தானே நீங்க, உங்க பையனை வந்து கேட்க கூடாதான்னா திருதராஷ்டிரனும் அப்படியே பிறவியில தான் கண்ணு தெரியல, மனக்கண்ணையும் மூடி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. பீஷ்மர் அமைதியா இருக்காரு, துரோணர் அமைதியா இருக்காரு. அப்படியே பீஷ்மர் பேசினாலும் துரியோதனன் பக்கம் பேசுறாரு. அவன் வந்து இழந்துட்டான் உன்ன, நீ அவனுக்கு அடிமைதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சோ அவ வந்து போராடுறா, போராடி ஆர்குமெண்ட்ஸ் பண்ணி போராடுறா. அந்த துச்சாதனன் வந்து மானபங்கம் பண்ணி அவனுங்க எப்படி வந்து பாண்டவர்கள் வந்து ட்ரெஸ் இல்லாம வந்து உடுக்க இல்லாம இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த அடிமை பெண்ணும் இருக்கணும் அப்படின்னும் போதுதான் திரௌபதிக்கு ஆவேசம் வருது. அவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு போராடுறா, எதுவுமே முடியல அப்படின்னும் போதுதான் கோவிந்தா பரந்தாமா ரக்ஷாமாம், அபயம் அபயம் கோவிந்தா ரக்ஷாமாம் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம எல்லாருமே கையை தூக்கி இப்படி கோவிந்தான்னு சொல்றதோட அர்த்தமே அதுதாங்க. நான் எல்லா தலகணமும், நான் எல்லா எண்ணங்கள், எல்லா உடல் பொருள் ஆவியை விட்டுட்டு உன்னோட திருப்பாதத்துல சரணடைந்தேன் பகவானே, என்னை ஆட்கொள்ளு, என்னை காப்பாற்று ரக்ஷாமாம் அப்படின்னோடனே நம்ம கிருஷ்ணர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் அது. துவாரகையில இருந்து அப்படியே இந்த சுண்டு வரல்ல கழட்டி விட்டதுதான். இதுல வந்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? அவளை வந்து அசிங்கப்படுத்தணும், அவளை வந்து கஷ்டப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு துடிச்சவங்க மத்தியில பகவான் கொடுத்தாரு பாருங்க ஒரு பதிலடி. அவ பின்னாடி நின்று இழுத்து அத்தனை பேரும் டயர்ட் ஆகிற அளவுக்கு புடவைய கொடுத்தாரு பாருங்க. துச்சாதனன் இழுத்து 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 அவன் ஃபெயிண்ட் ஆயிட்டான். ஆனா திரௌபதி கையை மூடி பகவானை சரணடைஞ்சவ அவ யோக நிலைக்கு போயிட்டான். இதுதாங்க கடவுளை நம்புறவங்கள கடவுள் என்னைக்குமே கைவிட மாட்டார். அதை நாம நம்ம மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணை, ஆபத்து காலத்துல பகவான் வந்து உதவுவார், நம்ம நம்பணும். திரௌபதி நம்பினா கிருஷ்ணர் வருவார், கிருஷ்ணர் உதவுவார்னு அந்த கோவிந்தர் வந்தார். ஆனா திரௌபதியும் அங்க பண்ண தப்பு என்னன்னா, ஆரம்பத்திலேயே வந்து கிருஷ்ணனை கூப்பிட்டுருக்கலாம், ஆனா அவ கூப்பிடல, போராடினா. அவளோட பிசிக்கல் எனர்ஜி அத்தனையும் அவ பேசி பார்த்தா, அடிச்சு பார்த்தா, சண்டை போட்டு பார்த்தா, அதுக்கப்புறமா வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் அவ கையால இப்படி புடிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் முடியாதுன்னும் போதுதான் அவ கையை தூக்கினான். சோ பகவான் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஆரம்பத்திலேயே பிரச்சனைன்னு தெரியுது, ஆரம்பத்திலேயே நான் கூப்பிட்டுருக்கலாம்ல, கூப்பிடலையே, கூப்பிடாம நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அதனால மக்களே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்பிக்கையோட கடவுளை கூப்பிடுங்க. நீங்க கிருஷ்ணரை கூப்பிட்டாலும் சரி, நீங்க நாராயணரை கூப்பிட்டாலும் சரி, நமச்சிவாயத்தை கூப்பிட்டாலும் சரி, பகவான் வந்து வருவார். அருவம் ஒண்ணுதான், உருவம் தான் வேற வேற. கஜேந்திர மோட்சத்துல பாருங்க, ஒரு கஜேந்திரன் வந்து மனுஷ பிறவியே இல்ல, அது ஒரு பசு யோனி. ஆனா அந்த கஜேந்திரன் கூப்பிட்ட ஒரு குரலுக்கு பகவான் கருட மேல பறந்து வந்தார். சோ பிரகலாதன் வந்து நமோ நாராயணா ஹரி ஹரி ரக்ஷாமாம்னு அந்த பிரகலாதன் 5 வயசு பாலகனுக்காக கருடன் கூட வர லேட் ஆச்சுன்னு சொல்லி சுதர்சன சக்கர மேலேயே உட்கார்ந்து தூணுக்குள்ள வந்துட்டார் நரசிம்மர். சோ இந்த மாதிரி இதிகாசத்துல நிறைய கதைகள் இருக்கு. அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த டாபிக், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெண்களே, உங்களை நீங்க விழிப்புணர்வோட வச்சுட்டு தைரியத்தோட உங்க லைஃப்ல போராடுங்க, ஜெயிப்பீங்க. வெற்றி உங்களுக்கு தான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பகவத்கீதையோட, மகாபாரதத்தோட இந்த மாதிரி இத்திஹாச டிவோஷனல் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. மீட் யூ சூன். ராதே ஷாம்.